ஓம் கம் கணபதியே நம. ஓம் சிவசுப்பிரமணியாய நம. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்று 24/4/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். காலை 10:51 வரை, பின்பு பூரட்டாதி நட்சத்திரம். இன்றைய திதி ஏகாதசி திதி பிற்பகல் 2:34 வரை, பின்பு துவாதசி திதி. இன்றைய யோகம் காலை 11 மணிக்கு மேல் சித்த யோகம். சந்திராஷ்டமம் உள்ள ராசி கடகராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று நல்ல நேரம் சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 10 மணி வரை, காலை 10 மணி முதல் 11 மணி வரை, காலை 11 மணி முதல் பிற்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய ராகு காலம் பிற்பகல் 1:30 3 மணி வரை. யமகண்ட காலம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சூரியன், ரிஷபத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரன், மீனத்தில் சனி, சுக்கிரன், புதன், ராகு. இன்றைய ராசிபலன் காண்போம். மேஷராசி அன்பர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். நினைத்த காரியங்கள் யாவும் கைகூடும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் உண்டாகும். நாட்பட்ட காரிய தடை விலகும். உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். நண்பர்களுடன் இனிய பயணங்கள் மற்றும் தொழில் தொடங்க ஆலோசனை உண்டாகும். வெளியூர் வெளிநாடு தொடர்பால் தொழில் வளர்ச்சி மற்றும் தனவரவு தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகரிக்கும். பணவிரயம் சற்று அதிகமாகவே இருக்கும். பிடிவாத குணமும் வரட்டு கௌரவமும் மூலம் சற்று பிரச்சனைகள் குடும்பத்தில் உண்டாகும். பதவி உயர்வு, இடமாற்றம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். சுப செலவுகளும் உண்டு. கணவன் மனைவியிடையே சிறு சிறு கலகங்கள் ஏற்பட்டு விலகும். இன்று மகிழ்ச்சியாக காணப்படுவீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு தசமஸ்தானத்தில் சந்திரனின் பயணம். பயணங்களால் நினைத்த காரியம் நிறைவேறும். உறவினர்களின் வருகையால் பணச்செலவுகளும் சுப பேச்சுவார்த்தைகளும் உண்டாகும். சகோதரர்களால் பூமி லாபம் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் மற்றும் நினைத்ததும் நிறைவேறும். அதற்கான செலவுகளும் உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். பூமி லாபம், தனலாபம் உண்டாகும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்களுக்கும் பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் பெரியவர்களால் தீர்வு உண்டாகும். மனைவி அல்லது தாய் வழி உறவால் ஆதாயம் உண்டு. புதிய நண்பர்களின் தொடர்பால் தொழிலில் லாபம் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீர்கள். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகும். கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமான பலனை தரும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபார லாபம், பூமி லாபம் உண்டு. நினைத்த காரியங்கள் யாவும் இன்று தடங்கலின்றி நடக்கும். அனைத்தும் இன்று லாபகரமாகவே இருக்கும். பூமியால் ஏற்பட்ட பிரச்சனைகளும் விலகும். மனதிற்கு இன்று நிம்மதி பிறக்கும் விதமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு பாக்யஸ்தானத்தில் தேய்பிறை சந்திரன். தந்தை வழி ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகும். தந்தையால் உங்களுக்கு அனுகூலமான பதில் கிடைக்கும். பூமி சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகும். பெரியவர்கள் மூலமாக நினைத்த காரியத்தை சாதிப்பீர்கள். வியாபார வளர்ச்சி அதிகரிக்கும். தனலாபம், வியாபார லாபம் உண்டு. அலுவலக பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டம், பணவரவு உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். திடீர் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் புதிய தொழில் வாய்ப்புகளும் லாபங்களும் அதிகரிக்கும். கட்டட சம்பந்தமான தொழிலில் புதிய வேலை வாய்ப்பு, புதிய தொழில் வளர்ச்சி மற்றும் தனலாபம் கிடைக்கும். பிள்ளைகள் வழி சுபசெய்தி உண்டாகும். வெளிநாடு வெளியூரிலிருந்து நினைத்தபடி தனவரவு உண்டாகும்.
விளைபொருள்களால் லாபம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். வியாபார சம்பந்தமாக திடீரென்று முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வி சம்பந்தமான பயணம் வெற்றியை தரும். கல்வி சம்பந்தமாக வேலைவாய்ப்பு வெளியூர் அல்லது வெளிநாட்டில் கிடைக்கும். கல்விக்காக எடுத்த கடனை அடைப்பீர்கள். அதற்கான உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். இரும்பு சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகரிக்கும். கணினி சம்பந்தமாக, கல்வி சம்பந்தமாக மற்றும் இடம் விஷயமாக, வாகன சம்பந்தமாக தொழிலில் அதிக லாபம் உண்டாகும். இன்று மனமகிழ்ச்சியும் நிறையும் நாளாகவும் உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம். உங்களது ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். இன்று எதிலும் சற்று கவனமாக இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். வீண் செலவுகளும் விதண்டாவாதங்களும் வந்து சேரும். அதனால் கவனமாக இருக்கவும். நீங்கள் எங்கும் செல்லாவிட்டாலும் சண்டை சச்சரவுகள் தானாகவே உங்களை தேடி வரும். அதனால் வாய் வார்த்தைகளை சற்று கவனமாக பிரயோகிப்பது நல்லது செய்யும். கொடுக்கல் வாங்கலில் சற்று ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளவும். அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாகவே இருக்கும். வியாபாரத்தில் தனவரவு அதிகமாகும். ஆயில்யம் நட்சத்திர அன்பர்கள் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளியூர் வெளிநாடு பயணங்களில் கவனம் தேவை. நண்பர்களுடன் தேவையில்லாமல் கலகங்கள் செய்ய வேண்டாம். முக்கியமான பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும். வியாபார நிமித்தம் அலைச்சல்களும் விரைய செலவுகளும் வந்து சேரும். தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வரலாம். அதற்காக அமைதியாக இருப்பது நல்லது செய்யும். பிள்ளைகளுக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். மனைவிக்காக இன்று நீங்கள் சற்று செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு மருத்துவ உதவிகள் தேவைப்படும். உங்களது உடல் நலனிலும் சற்று அக்கறை கொள்வது நல்லது. வாகன பழுதுக்காக சற்று விரைய செலவுகளும் வரலாம். புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம். பயணங்களை தேவையென்றால் மட்டும் பயணிக்கவும் அல்லது கவனமாக இருக்கவும். சில பொருள்களை மறந்துவிட்டு செல்லவோ, முக்கியமான தொழில் சம்பந்தமான ஃபைல் மற்றும் முக்கிய ஆவணங்களை மறந்து வைத்துவிட்டு திரும்ப அதை எடுத்து செல்லும் சூழ்நிலை உருவாகாமல் பார்த்து கொள்ளவும். வியாபாரிகளுக்கு இன்று தனவரவு அதிகமாகவே இருக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். கேஸ் வழக்குகள் சற்று தள்ளி போகும். இன்று சட்டத்துறை சம்பந்தமாக ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக உங்களுக்கு மன உளைச்சலும் உண்டாகும். இன்று அமைதியாக இருப்பது நல்லது செய்யும். சிம்மராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 7ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன் உள்ளதால் திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் யாவும் சுபமாகும். தொழிலில் புதிய முயற்சி வெற்றி பெறும். உயர் அதிகாரிகளிடம் நன்மதிப்பை பெறுவீர்கள். பூமி லாபம், வியாபார லாபம் உண்டு. திடீர் தன லாபம் வந்து சேரும். பிள்ளைகள் வழி அனுகூலமான பலன்களும் உண்டு. கடன் தொல்லைகளுக்கு சற்றே முடிவு உண்டாகும். மனதில் உற்சாகமும் தன்னம்பிக்கையும் அதிகமாகும். பிறருக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்காக உங்களுக்கு அதிகமான ஆடம்பர செலவுகளும் வந்து சேரும். உறவினர்களின் வருகையும் குடும்பத்தை மனமகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றியாகும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் வெற்றியுடன் முடிப்பீர்கள். சுப செலவுகளும் ஆடம்பர செலவுகளும் அதிகமாகவே இருக்கும். பூமி சம்பந்தமாக உங்களுக்கு அதிகமான தனவரவு உண்டாகும். தொழிலில் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும். புதிய தொழிலில் லாபங்கள் இரட்டிப்பாகும். வாகன சம்பந்தமான தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். புதிய வாகனம் வாங்க யோசனையும் உருவாகும். கணவன் மனைவியிடையே அன்பு மேலோங்கும். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். கன்னி ராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு 6ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரனின் சஞ்சாரம். வியாபார லாபம் அதிகரிக்கும். உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சற்று அலட்டிக்கொண்டே இருக்கும். நீர் சம்பந்தமாக சற்று உடல் உபாதைகள் உண்டாகும்.
உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது. சற்று மருத்துவ செலவுகள் உங்களுக்கோ அல்லது உங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்கோ உண்டாகும். திறமைகள் வெளிப்படும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் கலைத்துறையில் உண்டாகும். உலோக சம்பந்தமான வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். கல்வி சம்பந்தமான தொழில் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டில் அமையும். வெளியூரில் படிப்பதற்காக உங்களுக்கு அதிகமான செலவுகளும் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதற்கான உதவி உங்களுக்கு கிடைக்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். சுப பேச்சுவார்த்தைகள் முடிவாகும். கேஸ் வழக்குகள் யாவும் வெற்றி பெறும். பூமி லாபம் தன லாபம் உண்டாகும். குடும்பத்தில் சொத்து தர்க்கம் தீரும். நினைத்த காரியங்கள் யாவும் இன்று வெற்றியாகும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டாகும். தனலாபமும் வந்து சேரும். திடீர் தனலாபம் அதிர்ஷ்டங்கள் ஒரு சிலருக்கு உண்டு. மனைவி வழி ஆதாயம் பெறுவீர்கள். குடும்பத்திலிருந்து சற்று விலகி நிற்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். பூமி சம்பந்தமாக கட்டட சம்பந்தமான தொழிலில் தனவரவு அதிகமாகும். புதிய தொழில் வாய்ப்புகளும் அதிகம். இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக அமையும். துலாம் ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரனின் பயணங்களால் நினைத்த நபரின் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். வியாபார நிமித்தம் பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப சொத்து தர்க்கம் தீரும். பூர்வீக சொத்து கைவரும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். அலுவலக சம்பந்தமாக பயணங்கள் உண்டாகும். அதனால் நினைத்த காரியங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பதவி சம்பந்தமாக உங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். இடம் விஷயமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் முயற்சிகள் யாவும் வெற்றி பெறும். வெளிவட்டார பழக்கங்களால் அந்தஸ்து உயரும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் சுபமாகும். வாகன லாபம் உண்டு. பிள்ளைகள் வழி தனவரவு உண்டாகும். இடமாற்றம் பதவி உயர்வு சம்பந்தமாக அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. நினைத்த காரியத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். காரிய தடை அகலும். கணவன் மனைவியிடையே அன்பு அதிகமாகும். பிள்ளைகளால் அனுகூலமான பலன்களும் வெளிநாட்டிலிருந்து பணமும் புதிய தொழில் வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து சேரும். இன்று மகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனின் சஞ்சாரம். தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள். கோபமான பேச்சால் குடும்பத்தில் விரோதம் உண்டாகும். கடன் தொல்லைகள் சற்று அதிகமாகவே இருக்கும். வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் அவதிப்படுவீர்கள். அதனால் சற்று மன உளைச்சல்கள் அதிகமாகும். குடும்பத்தில் தேவையில்லாமல் சண்டை சச்சரவுகள் கணவன் மனைவியிடையே வந்து போகும். வாகன சம்பந்தமாக செலவுகள் ஏற்படும். கால்நடைகளால் லாபம் அதிகரிக்கும். நண்பர்களுடன் இணைந்து செய்யும் தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். குடும்பத்தில் சொத்து சம்பந்தமாக பணம் சம்பந்தமாக பிரச்சனைகள் ஏற்படும். கலைத்துறையில் வாய்ப்புகளும் பெயரும் புகழும் கிடைக்கும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் உண்டு. பூமி சம்பந்தமாக பேச்சுவார்த்தைகள் குடும்பத்தில் உண்டாகும். அடுத்தவர்களிடத்தில் சற்று மரியாதையுடனும் பொறுமையுடனும் நடந்து கொண்டால் நினைத்த காரியங்கள் யாவும் வெற்றியாகும். தனுசு ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன். சகோதரர்களால் மனமகிழ்ச்சி நிறையும். முதலீடு அதிகரிக்கும். எதிர்பார்த்த சுப செய்தி வந்து சேரும். புதிய யோசனைகள் உருவாகும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். உடல் உபாதைகள் சற்று குறையும். ஆரோக்கியத்தில் சற்று முன்னேற்றம் காணப்படும். பிள்ளைகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். வியாபார வளர்ச்சியும் தனலாபமும் உண்டு. புதிய நட்பு கிடைக்கும். அதனால் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியாகும். தடைகள் யாவும் விலகும். நீண்ட நாட்களாக அனுபவித்து வந்த அலுவலக பிரச்சனைக்கு புதிய முடிவுகள் உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். கொடுக்கல் வாங்கல் சுபமாகும். மனதில் ஏற்பட்ட குழப்பங்கள் பயங்கள் விலகும். பதவி மாற்றம் உண்டாகும். உங்களது மேலதிகாரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் விலகும். நிம்மதியும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். பூமி சம்பந்தமாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தீர்வு உண்டாகும். இன்று மனமகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள்.
மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்தில் தேய்பிறை சந்திரன். வியாபாரம் செழிக்கும், பூமி லாபம் உண்டு. கேஸ் வழக்குகள் யாவும் சாதகமாகும். சட்ட பிரச்சனைகள் தீரும். எடுத்த காரியத்தை வெற்றியாக முடிப்பீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பணப்பிரச்சனைகள் தீரும். நாட்பட்ட கடனுக்கு முடிவு உண்டாகும். உதவிகளும் உங்களுக்கு வந்து சேரும். அலுவலக பணிச்சுமையில் சற்று மனத்தடுமாற்றங்கள் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளை நினைத்து கவலைகள் உண்டாகும். பயணங்களால் எதிர்பார்த்த தனலாபம், வியாபார லாபம் உண்டு. குடும்பத்தில் பெரியவர்களிடம் வாக்குவாதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தீராத பிரச்சனைகளுக்கு முடிவுகள் வந்து சேரும். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை கிடைக்கும். புதிய நண்பர்களின் அறிமுகத்தால் உங்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் கைகூடும், வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவியிடையே கலகங்கள் ஏற்பட்டு விலகும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். கல்விக்கு தகுந்தாற்போல் வேலை வாய்ப்பும் வந்து சேரும். கல்வி சம்பந்தமாக படிப்பதற்காக வெளிநாடு செல்வீர்கள். கணவன் மனைவியிடையே இன்று மனமகிழ்ச்சி நிறைந்த நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசியிலேயே சந்திரனின் சஞ்சாரம். மனத்தடுமாற்றங்களும் சந்தேகங்களும் சற்று அதிகமாகவே இருக்கும். தேவையில்லாமல் கலகங்கள் செய்வீர்கள். வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாக இருப்பது நல்லது செய்யும். வியாபார வளர்ச்சியும் தனலாபமும் அதிகமாக இருந்தாலும் தேவையில்லாத சந்தேகங்கள் மனதில் குழப்பத்தை உண்டு பண்ணும். பொருளாதார நிலையில் சற்றே ஏற்றம் இறக்கமான சூழல் உண்டாகும். கால்நடைகளால் ஆதாயம் உண்டு. அலுவலக பணிச்சுமை சற்று அதிகமாக இருக்கும். நண்பர்களிடம் அனுசரித்து செல்வது நல்லது செய்யும். குடும்பத்தில் சொத்து தர்க்கங்கள், பணம் சம்பந்தமான தர்க்கங்கள் ஏற்பட்டு விலகும். தாய் தந்தையார் வழியில் மன வருத்தம் உண்டாகும். பயணங்களால் அனுகூலமான பலன்களும் தொழில் லாபமும் உண்டு. அலைச்சல்களும் உடல் உபாதைகளும் சற்று வருத்தத்தை தரும். கணவன் மனைவியிடையே சற்று கலகங்கள் ஏற்பட்டு விலகும். பூமியில் விளையும் விளைபொருள்களால் அதிகமான லாபம் வந்து சேரும். கால்நடைகளால் லாபம் அதிகமாகவே இருக்கும். கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவீர்கள். தேவையில்லாத பிடிவாதமும் முரட்டுத்தனமான பேச்சும் உங்களுக்கு சற்று மற்றவர்களிடத்தில் விரோதத்தை உண்டு பண்ணும். இன்று அமைதியுடன் செல்வது உங்களுக்கு இன்று நல்லது செய்யும். மீனராசி அன்பர்களே, உங்களது ராசிக்கு விரயஸ்தானத்தில் சந்திரனின் சஞ்சாரம். ஆடம்பர பொருள்களை அதிகமாக வாங்குவீர்கள். ஒரு விதமான மன இறுக்கம், மனக்கவலைகள் வந்து போகும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை கொள்வது நல்லது. பொறுமை காக்க வேண்டிய தருணம் இது. தேவையில்லாத பிரச்சனைகள் பிள்ளைகள் வழி அல்லது உறவினர்கள் வழி உங்களது குடும்பத்தார் வழி வரலாம். சுப பேச்சுவார்த்தைகள் உண்டாகும். வியாபாரத்தில் தனலாபம் அதிகமாகவே இருக்கும். கல்வி சம்பந்தமான தொழிலில் தனலாபம் இரட்டிப்பு ஆகும். மருத்துவத்துறையில் சாதிப்பீர்கள். மருத்துவம் சம்பந்தமான தொழிலில் லாபம் அதிகமாகவே இருக்கும். ஆன்மீக தேடுதல் அதிகமாகும். ஆன்மீக சம்பந்தமாக பெரியவர்களின் உதவியும் உங்களுக்கு கிடைக்கும். பணப்பிரச்சனைகள் சற்று மன வருத்தத்தை தரும். வேலை விஷயமாக பயணங்களால் அலைச்சல்களும் உண்டாகும். தொழிலில் புதிய தொழில் வாய்ப்புகளும் வந்து சேரும். கலைத்துறையில் சாதிப்பீர்கள். சட்டத்துறையில் உள்ளவர்களுக்கு சாதகமான பலன்கள் இருந்தாலும் சற்று அலைச்சல்களும் விரய செலவுகளும் உண்டாகும். கேஸ் வழக்குகள் சம்பந்தமாக விரய செலவுகள் வந்து சேரும். பதவி உயர்வு, இடம் மாற்றம் போன்ற செய்திகள் வரும். அதற்கான செலவுகளும் அதிகமாகும். பிள்ளைகளின் கல்விக்காக அதிகமாக செலவுகள் செய்வீர்கள். வெளிநாட்டில் படிப்பதற்காக அதிகமான செலவுகளும் வரும். வேலை விஷயமாக புதிய முயற்சிகள் கைகூடும். தடைகள் யாவும் விலகும். குடும்பத்தில் கணவன் மனைவி பிள்ளைகளுடன் வாக்குவாதம் செய்யாமல் இருப்பது நல்லது. இன்று மன அமைதியுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது செய்யும். இந்த நாள் இனிமையான நாளாக அமையட்டும். இறைவனின் அருளால் அனைவரது இல்லத்திலும் சர்வ ஐஸ்வர்யங்களும் நிறையட்டும். எனக்கு நீங்கள் அளித்து வந்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க மிக்க நன்றி அன்பர்களே. மீண்டும் நாளை ஆன்மீக பதிவில் சந்திப்போம். மிக்க நன்றி அன்பர்களே.